ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ வாஸ் ரீஇன்கார்னேட்டட் as 7th Prince சீசன் 2 எபிசோட் 2 தான். எபிசோடு 1ஐயும் சீசன் 1ஐயும் நீங்கள் பார்க்கலையா? நம்ம சேனல்லேயே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட்டோட லிங்கை கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் பார்க்கலன்னா அதையும் செக் அவுட் பண்ணுங்கள். அப்படியே வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக ஓடுற எல்லா அனிமேவும் ஓவர் பவரான அனிமே தான். அதெல்லாம் பார்க்கலையா? ஒரு அனிமேவும் தரமாக இருக்கும். மறக்காமல் செக் அவுட் பண்ணுறேங்க. இப்படி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அவங்க இடத்துக்கு வர அங்க அந்த ஏஞ்சல் ஜீரியல் இது பார்த்தா ரொம்ப சந்தோஷமா அந்த பாட்டை கேட்டு இருக்கு. ஐயோ, நான் என்ன பண்றது? அவங்க ரெண்டு பேரோட பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. நானே கீழே போய் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம் போல அப்படின்னு இவரு ரொம்ப சந்தோஷமா வர இடத்துல இப்படி பேசும்போது நம்ம ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாவுது. லாய்டு கிளவுட கக்கா மாதிரி மாத்தி மூஞ்சிலே அடிக்கிறான். யாராவது கண்ட கன்றாவியே மூஞ்சில் அடிக்கிறான். அது சரி இரு, நீங்க ரெண்டு பேரும் எப்படி இங்க வந்தீங்க? இது எனக்கான பாரடைஸ். ஹியூமன், நீ இங்க என்ன பண்ண இருக்க? உனக்கு உன்னோட இடம் தெரியணும் ஹியூமன். ஏன்னா நான் ஒரு ஏஞ்சலு, என்னோட பேரு ஜீரியல். இந்த சொர்க்கத்துல இருக்கிற 64 தெய்வத்தோட ஒரு புனிதமான ஒரு தூதர் மாதிரி இவரு. நான் ஒரு அவரை பத்தியே வளர்க்கிறாரு. எல்லாமே சரி ஹியூமன், எப்படி இங்க வந்த? ஏன்னா இது ஹியூமனோட உலகத்துக்கும் சரி இந்த உலகத்துக்கும் சரி அப்டேட்டான ஒரு உலகம், அதாவது ஒரு தனி ரிலேயம்னே சொல்லலாம். இதுக்குள்ள நீ வந்திருக்கனா எப்படி அந்த பேரியரை உன்னை தடுத்து இருக்கணுமே. எனக்கு அதை பத்திலாம் தெரியல. இந்த மாதிரி உங்களால அந்த டிவைன் சோசரி பத்தி எனக்கு சொல்லி தர முடியுமா? எனக்கு தெரியுது ஹியூமன், இந்த மாதிரி என்னோட அழகான முகத்தை பார்த்து நீ ஒரு மாறி ஆயிட்ட போல. என்னோட அழகுலயே நீ மயங்கி போனனால நான் உன்னை விடுறேன், என்னோட காலை கிஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதை கேட்கிற கிரிம் அங்க அசிங்கசியமா கேட்க ஆரம்பிச்சது. கேவலமான ஏஞ்சலே, நாங்க ஒன்னும் அதுக்கெல்லாம் வரல. எனக்கு நல்லாவே தெரியும் நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு. முக்கியமா அந்த பொண்ணுங்களை அப்படி பார்க்கும் போது எனக்கு தெரியுது நீ எந்த அளவுக்கு ரொம்ப கேவலமானவனு. ஆனா இதை கேட்கிற ஒரு கிரிம் அப்படியே தள்ளி விட்டு சொல்றாரு, எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியல. ஆனா அந்த பையன் சொன்னது உண்மை. அதனால அந்த டிவைன் சோசரிய கிராண்ட் பண்ண முடியும். முக்கியமா யாரு கிட்ட தகுதி இருக்கோ அவங்களுக்கு கொண்டிதான் நான் அந்த மாதிரி பண்ணுவேனே. அதனால மரியாதையா நீங்க எங்கல இருந்து வந்தீங்களோ அங்கேயே ஓடி போயிடுங்க, இல்லன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. ஏன்னா மர்சி உங்களுக்கு காட்ட மாட்டேன். இது கேட்கிற லாய்டு அங்க போற மாதிரியே தெரியல. திரும்பலாம் சொல்ல மாட்டேன், ஓடி போலனா இதுதான் உங்களுக்கு நிலைமை. இப்போ ஒரு பயங்கரமான அட்டாக்கும் நடக்குது. ஆனா லாய்டோட ஷீல்டு முன்னாடி எதுவுமே அந்த அட்டாக் வேலைக்கே ஆகல. லாய்டுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டாக் பார்க்கும்போது இன்னமும் ஆர்வமாகுது. இந்த சைடு ரெண்டுக்கும் அவங்க என்ன பண்ணும் தெரியல. ரெண்டும் ஹீரோவும் பயந்து போய் கத்தின்னு இருக்காங்க. இந்த மாதிரி அவன் போர்ட்டலுக்கு போயிட்டா நம்ம என்ன பண்றது? சுருங்கிட்டா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அங்க பேபிலியன் அதெல்லாம் கண்டுக்கல. ஏன்னா அவன் சொல்லிட்டு தானே போனான் இடத்துல வெளியில போறேன்னு வேற ஒரு விஷயத்த அவன் யோசிச்சுன்னு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல அந்த சண்டையும் பயங்கரமா போகுது. உண்மையிலேயே நல்லா இருக்கு. இந்த ஸ்வாடு ஒரு ஃபெதர் மாதிரி இருந்தாலும் ரொம்ப ஹெவியா இருக்கு. இதான் டிவைன் சோசரியா? நான் இந்த ஸ்வாடு இருக்குல்ல, இது ஸ்டீலை விடவும் ரொம்ப கடுமையா இருக்கு. ஒரு விஷயம் ஒண்டி நம்ம ஆளுக்கு நல்லாவே புரியுது. பயன்படுத்துற இந்த ஸ்வாடு இது மானாவால உருவாக்கப்பட்ட ஸ்வாடு. அதனால தான் அவனால லிமிட்லெஸ்ஸா பயன்படுத்த முடியுது. இடத்துல திரும்பவும் தாக்க வருவானா? லாய்டுக்கு ஆர்வம் இன்னமும் அதிகமாகுது. இந்த ஸ்வாட பொடி பார்க்கணும். அந்த ஸ்வாடால இன்னமும் என்னென்னலாம் பண்ண முடியும்னு. இதனால ஆளு அங்க பெரிய அட்டாக் பண்றான். பாக்குற அவரே ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அந்த ரிலேயத்தோட வாலே அப்படியே கிராக் ஆகுது. என்ன ஆச்சு? எதுக்காக பயந்து போய் டாச் பண்ற? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது ஒரு பேசிக்கான சோசரி, அதனால தான் நான் அப்படி பண்ணனே. இதை கேட்கிற லாய்டு காணும். லாய்டும் அவங்க சொல்றான், அப்படின்னா இதோட எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் இன்னமும் ஏத்துற மாதிரி இருக்கும். நீ நினைக்கிற மாதிரி என்ன உன்னால தோக்கடிக்க முடியாது, கான்டாக்ட்லயே வர முடியாது. அப்படியா? சரி, அப்போனா இந்த வாட்டி எப்படி நீ தப்பிக்கிறேன்னு பார்க்கலாம். அங்க ஒரு மிகப்பெரிய அட்டாக் அவன் பண்றான். பாக்குற ஒரு பயந்து போய் அப்படியே தப்பிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் யோசிக்கல, இந்த மாதிரி இதுல இருந்தும் நீ தப்பிக்க தான் செய்றியா? நான் எப்படி அந்த டெலிபோர்டேஷனுக்கான டிஸ்டன்ஸை மிஸ்ஜட்ஜ் பண்ண கிரிமுக்கும் நல்லாவே புரியுது. பயன்படுத்தினது அந்த ஷேடோ உல்ஃப் அந்த அட்டாக் தான். இதுக்கு முன்னாடி ஜேடோட அட்டாக் தான். அவன் யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு பவரா இருந்திருக்காது. லாய்டு பயன்படுத்துறதுனால அது பல மடங்கு ரொம்ப பவரா இருக்கு. கிரிம் என்ன யோசிக்குதுன்னா, அதே மாதிரி போச்சுன்னா அவனோட கதையை முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பு இல்ல. டிஸ்டன்ஸை நான் இன்னமும் ஏத்தணும்னு நினைக்கிறேன். அவனோட லக்ஸா ரொம்ப இன்வென்சிபிள் அப்படின்னு அவன் சொன்னான். அதனால ட்ரை பண்ணலாம். ஆனா நீ நினைச்ச மாதிரி ஒன்னும் நான் பண்ண போதில்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்டா நான் பண்ண போறேன். ஏன்னா ஜேடோட பவரை மிஸ்யூஸ் பண்ண விரும்பல. அந்த இடத்துல திரும்பவும் பண்றான். இதனால அவரு பயந்து போய் தப்பிக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு டைம் இருக்கு, மரியாதையா மன்னிப்பு கேளுங்க. லாய்டு பிரின்ஸ் உங்களை கொல்ல ட்ரை பண்ணல. ஆனா இதை கேட்கிற அந்த ஏஞ்சல் அது அங்க சும்மாவே இல்லையே. எனக்கு தெரியாது, இந்த மாதிரி நான் ஒன்னும் அந்த சீப்பான ட்ரிக்குலாம் ஏமாந்து போக மாட்டேன். அதே மாதிரி என்னோட இன்வென்சிபிளான பவர் முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. என்னால சொல்லினே போறான். லாய்டும் ஒரு அட்டாக் பண்ணுவானா, அதுல இருந்து அசால்ட்டா ஒரு தப்பிக்கிறாரு. பாத்தியா, இந்த மாதிரி சீப்பான ட்ரிக் எல்லாம் ஒர்க் ஆகாது. லாய்டுக்கும் ஒரு விஷயம் புரியுது. நான் அட்டாக் பண்ணும்போது சில பல செகண்ட்ஸ் அங்க கிடைக்கும். நிறையவே ஓப்பனிங்கும் இருக்கும். பின்னாடியே ஒரு தாக்க வருவாரா? இந்த வாட்டி ஓப்பனிங்கே இல்லாம அங்க பயங்கரமா அவருக்கு அஃபெக்டும் ஆகுது. இதை அவர் எதிரே பார்க்கல. இந்த வாட்டி அவன் செகண்ட்ஸே கொடுக்கல. போ டைம் இருக்கு, மரியாதையா லாய்டுக்கு டிவைன் சோசரிய சொல்லித்தாங்க. ஆனா அவரு கேட்கிற மாதிரியே இல்ல. என்னோட லக்ஸரா அது ரொம்ப இன்ஃபினிட் ஆனது. இது கேட்கிற லாய்டுக்கும் ஆர்வம் இது. அப்போனா நான் பாத்தி ஆகணும் உன்னால எவ்வளவு பண்ண முடியும்னு. அப்படியா? இப்போ டைம் இருக்கு, நான் உன்னை சேஃபா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். அல்ல கிஸ் பண்ணு, உனக்கு ஆட்டோ பயோகிராஃபியும் நான் கொடுக்குறேன். ஆனா
லாய்டு அங்க கேட்கவே இல்லையே, அங்க டைமே விடாம பயங்கரமா தாக்கிறான். ஐயோ நான் சொன்னது பொய் தான், இது ஒன்னும் இன்ஃபினிட்டி இல்ல, அது வந்து ஃபைனைட் தான் என்ன சொல்ல. அதுக்குள்ள அவனோட கதையே அங்க முடிஞ்சு போயிட்டு, என்ன இவன் ஆளு டிரான்ஸ்பிளண்டா மாறிட்டான். இந்த மாதிரி எட்டர்னல் பீயிங்ஸ் எல்லாம் இப்படிதான் போல அவன் இவங்க கம்ப்ரஸ்டா வச்சிருக்காங்க. ஆனா இப்பதான் நம்மளுக்கு புரியுது அந்த ஸ்வாட் டெக்னிக் இருக்குல்ல லக்ஸா, இது வந்து எந்த அளவுக்கு மானா இருக்கும் அந்த அளவுக்கு இன்ஃபினிட்டா அவங்களால உருவாக்க முடியும். ஆனா அதுக்குள்ள அவர் வந்து சொல்றாரு, என் கூட நல்லாவே சண்டை போட்டேன் மை சைல்டு, ஆனா என்ன பிரச்சனைனா உன்னால கடைசி வரைக்கும் அந்த டிவைன் சோசரியை கத்துக்க முடியாது. என்னோட கதை முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலேயும் நீ பயங்கரமா தவிக்க போற. டிவைன் சோசரினா என்ன, டிவைன் சோசரினா என்னன்னு. ஆனா அதுக்குள்ள நம்ம லாய்டாங்க விடுவானா, அங்க அப்படியே அவனோட மானாவை செலுத்த ஆரம்பிக்கிறான். நீ என்ன பண்ணிருக்க, ஒன்னும் இல்ல, என்னோட மானாவை உங்களுக்கு தரேன், அதனால உங்களுக்கு திரும்பவும் எனர்ஜி வரும்ல. அவனை கொல்லலாம் பார்த்தனே, அதெல்லாம் எனக்கு மேட்ரே இல்ல, நீங்க எனக்கு வேறமா டிவைன் சோசரிய சொல்லித்தாங்க. அங்க வேற வழி இல்லாம அவரு ஒத்துக்கிறாரு. ஏன்னா ஒரு வகையில அவருக்கு இடத்துக்கு போனோம், அந்த பொண்ணுங்களையும் மீட் பண்ணோம், அதுக்காக இதையே ஒரு வழியா அவரு தேர்ந்தெடுக்கிறாரு. ஆனா உனக்கு டிவைன் சோசரிய சொல்லித்தர முடியும், அதுக்கு பதிலா நம்ம ஒரு கான்ட்ராக்ட ஃபார்ம் பண்ணோம். இது எல்லாமே ஒரு நடிப்பு தான். அங்க எப்படியாச்சும் பாடியை பொசஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ஏஞ்சல் யோசிக்குது. ஏன்னா கீழ் உலகத்துல தான் அதுக்கு பிடிச்ச அந்த சாரியா நன்னு பொண்ணு அவ்வளோ இருக்கால எல்லாரையுமே அடைய முடியும், அதனால இது ஒரு பர்ஃபெக்டான பாடியா இருக்கும் இப்படின்னு ஒரு நினைச்சு அங்க போறாரு. கடைசியில பாடியை பொசஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சு கையை ஒண்டிதான் ஒரு பொசஸ் பண்ணிருக்காரு. அங்க கிரிமோ கத்துது, நல்லா ஏமாந்தியா, உன்னால இவரோட பாடியை பொசஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறியா, அவன்கிட்ட இந்த மானா அது வந்து இவரோட கையளவு தான், அதனால தான் நீ கையிலேயே மாட்டிக்கின. கேட்கிற ஏஞ்சலே ஆச்சரியமாவுது. அங்க ஹீரோவும் கேட்கறான், ஆமா இது வந்து உண்மையிலேயே நெசசரியா. ஆமா உண்மையை சொன்னா டிவைன் சோசரியை பயன்படுத்தணும்னா ஒன்னு பாட்டு பாடணும், வேற ஏதாச்சும் நம்ம பண்ணணும் டான்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா ஏஞ்சல் வழியா ஒரு சிக்னேச்சர் உங்களுக்கு கிடைக்கும், அது வழியா உன்னால பயன்படுத்த முடியும். அப்போனா பாட்டு இல்ல மத்த விஷயம் நெசசரியா, இது மத்தவங்க கேஸ்ல நெசசரி, ஆனா உனக்கு அப்படி இல்ல, அதான் நான் உன்னோட கையில இருக்கல, நம்ம ஆக்டிவ் பண்ணணும்னு நினைச்சாலே உன்னால பண்ண முடியும். உங்க இதுக்கு முன்னாடி ஒரு சவுண்ட் கேட்டிருக்கோம்ல, அது நம்ம லாய்டுக்கு கேட்க ஆரம்பிக்குது. கிரிமோ கேக்குது, ஆமா லாய்டு என்ன ஆச்சு உங்களுக்கு, இதுவா இதுக்கு முன்னாடி நான் கேட்டல, அதை நான் லாஜிக்கலா புரிஞ்சுக்க பார்த்தேன், நான் இப்போ என்னால அதை உணர முடியுது. லாய்டு கிட்ட இப்போ எல்லா விதமான ஸ்பெல்லும் இருக்கு, டிவைன் சோசரி இதையும் ஒரு கான்கர் பண்ணிட்டாரு. உன்னோட உலகமோ இல்ல இந்த நெதர் வேர்ல்டோ எல்லாத்தையுமே இவரால அடைய முடியும். ஈவன் இந்த டீமன் லார்டோட சீட்டியை நம்ம லாய்டால அடைய முடியும். லாய்டுக்கு இன்னமும் அது டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. நான் லாய்டை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸ என்ஜாய் பண்ணலாம்னு யோசிச்சான். இது இந்த அளவுக்கு ஈஸியா இருக்கனால அதுல எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, நிறைய விஷயத்த அவனால கத்துக்க முடியல. ஏன்னா ஒரு மேஜிக்கை கத்துக்கும் போது நிறைய ப்ராசஸ் இருக்கும், அது எல்லாத்தையுமே ஆளு என்ஜாய் பண்ணுவான். கத்துக்கும் போது இந்த உருவாக்குன அந்த முன்னோர்கள் அவங்களோட பாஸ்ட் வந்து நம்ம லாய்டோட கண்ணுக்கு தெரியும். அதனாலேயே எனக்கு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல தெரியுமா. லாய்டை பத்தி தான் அவரு யோசிக்கிறாரு. லாய்டோட ஃபீலிங்ஸ் அது வந்து உண்மையா இருக்கு, லாய்டு உண்மையிலேயே இதை கத்துக்கணும்னு வந்திருக்கான். என்னதான் டைனியான ஸ்கின்ல அவர் இருந்தாலும் அதை அவரால் ஃபீல் பண்ண முடியுது. அங்க டிவைன் சோசரியை பத்தி அவரு சொல்றாரு, அந்த லக்ஸா யூசரோட மானவ பொத்து தான் அது வந்து உருவத்தையே மாத்தும். ஒரு ஸ்வாடு அப்போ நம்ம லாய்டு வந்து எந்த நேச்சர்ல இருக்கானோ அதுக்கேத்த மாதிரி அது மாறும். லாய்டும் சும்மா ஏதோ வந்து யோசிக்கிறான், வித்தியாசமா ஏதோ ஒரு கிரியேச்சர் அங்க வருமா அவரு யோசனை இருக்காரு. லாய்ட பார்க்கும்போது ஒரு வகையில அவரை பாக்குற ஃபீலிங் லைட்டா அவருக்கு வரும். நல்ல லாய்ட நல்லா பார்க்கலாம்னு அவரு யோசிக்கிறாரு. அதுக்குள்ள அந்த கிரியேச்சர் இன்னமும் பெருசாகுமா, அது அந்த ரிலியத்தையே உடைக்க ஆரம்பிக்குது. இதனால கிரிமோ ஏஞ்சலும் கத்துதுங்க, ஆமா என்ன நீ பண்ணி வச்சிருக்க சைடு அந்த ஏஞ்சல் நல்லா பாக்குமா. அதுக்கு இத பார்க்கும்போது வேற ஒரு தூதுவரோட ரிசம்பிளன்ஸ் தெரியும். அவருக்கு 8 விங்ஸ் இருக்கும். ஆனா நல்லா பாரா முட்டா பையிலே, அங்க பாரு ஏகப்பட்டது இருக்கு. சைடு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம லாய்டோட மானா, அது அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு, அதனாலதான் இப்படி ஆகுது. இல்ல அங்க பேபிலியானோ அங்க போயின்னு இருப்பானா, இதுல வெளியில வரைக்கும் சாங் கேட்டு இருக்கும். அவருக்கும் ஒரு மர்மமான விஷயம் அங்க தெரியும். அவர் என்னதான் அதோட மறைக்கிற ஜாப பண்ணாலும் இதோட ஷார்ப்பான நோசால அதால தப்பிக்க முடியாது. அதனாலதான் லாய்டும் டிவைன் சோசரியை தேடி போயிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே அங்க ஒரு வாய்ஸ் கேட்கும், என்ன உன்னோட ஃப்ரெண்டு தேடுற மாதிரி இருக்கு போல. அதுக்குள்ள ஒரு மழுப்ப ஆரம்பிக்கிறாரு, இல்ல அப்படியெல்லாம் இல்ல, இருக்கிற ஃபிளவர் அது வந்து நல்லா இருக்கு, அதுக்கு தான் வந்தேன். இல்ல அது பார்க்கும் போது வேஸ்டா தான் எனக்கு தெரியுது. யோ நீ யாரியா ஃபர்ஸ்ட், ஒரு பாஸ்டர் இருப்பா, இவரோட வேலையை யாரெல்லாம் தொலைஞ்சு போறாங்களோ அவங்கள கைட் பண்றதுதான். ஆனா சில டைம் நானும் இங்க தொலைஞ்சு போயிடுவேன். யோ அப்பனா இது ரொம்ப கஷ்டமான வேலையாச்சு. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் தான் அவன் இன்னொரு விஷயத்த நோட் பண்றான், வந்து ஒரு பாஸ்டர்னு சொல்றாரு, ஆனா இவரு கிட்ட அந்த ஜெபமாலை அது வந்து இல்ல, வரும்போதே சொல்லியிருப்பாங்க போடணும்னு. அங்க இப்பதான் அவரே சொல்றாரு, ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், நான் மறந்துட்டேன். ஏன்னா கிளர்ஜில நீ வந்து ஜாயின் பண்ணியிருந்தா அந்த மாதிரி ஒரு விஷயத்த மீறக்கூடாது, உனக்கு இன்னமும் தெரியல என்ன பத்தி. ஆனா ஆல்ரெடி அவன் கிட்ட இருக்கிற அந்த டென்ஸான விஷயத்த நம்ம பேபிலியான் நோட் பண்ணிருப்பான். அவரும் சொல்றாரு, இந்த தோட்டம் இருக்குல்ல வந்து ஒரு புனிதமான இடம், இங்க அவ்வளவு சீக்கிரத்துல காலடியை வைக்க கூடாது. ஆனா நம்ம ஆளுக்கு தான் தெரியாதுல, அதனால தெரியாதுன்னு சொல்லிடுறான். எதுக்கு நம்ம ரெண்டும் ஓடி வரா, அங்க ஷீரோக்கும் தெரிஞ்சு போயிடுது. அதனாலே ஷீரோ ஒரு மாதிரி அக்ரெசிவ் ஆகுது. ஆனா பேபிலியான் அங்க போகும்போதே சொல்றான், இந்த மாதிரி உங்களோட அந்த ஜெவமாலையை அடிக்கடி நீங்க பாலிஷ் பண்ணணும், இல்லைன்னா அவ்வளவுதான் நீங்க வந்து அதை போட்டுக்க மாட்டீங்க எப்படின்னு அவரு சொல்லிட்டு போக அங்க நாயை பத்தி அவன் பேசுறான். அந்த கிளவரான நாய்க்குட்டி அது வந்து ஒரு கோட்டுமா தெரியுது. அதே மாதிரி இதை அவன் நல்லாவே பார்த்திருக்கான்னு நினைக்கிறேன். அவரோட கை ஒரு மாதிரி வித்தியாசமா
ஆகும். அதுக்குள்ளேயே லாய்ட் அங்க வரான். அம்மா இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? அந்த ரிச்சுவல் அது என்ன முடிஞ்சிச்சா? அத நான் தான் கேட்கணும். நீ எங்க போன லாய்டு போகும்போது அவரு நல்லா நோட் பண்றாரு. அங்க லாய்டும் ஷீரோ கூட விளையாடுவானா? போற வழியில ஏஞ்சலோ சொல்லுது இல்ல அதுவா இருக்க இவரு வாய்ப்பு இல்ல. இந்த சைடு அங்க லாய்டும் வர அங்க பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருக்குமா பயங்கரமா பாராட்டுறான். உங்களோட பர்ஃபார்மன்ஸ் தாறு மாறு. இதுக்காக தான் ஏஞ்சலும் வெயிட் பண்ணிச்சு. துடின்னு துடிக்குது மீட் பண்ணுன்னு. அந்த இடத்துல இன்னமும் பேப்லியானுக்கு ஒரு டவுட் இருக்கும். அந்த கார்டனுக்கு போக கூடாதுன்னு அதை பத்தி கேட்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த இடத்துல அங்க வந்து பெட்ஸ் எல்லாம் விடும் ரெஸ்ட் எடுக்கணும்னு. இன்னமும் அந்த ஆரா வந்து அவனுக்கு ஃபீல் ஆயிருக்கும் ரோசாண்ட. அதை பத்தி தான் அவளு யோசனை இருக்கான். அது என்னதுன்னு தெரியல. அங்க லாய்டோ சொல்றான் இன்னைக்கே நான் வந்து சர்ச்சை விட்டு போக போறேன். கேட்கிற ஒரு ஷாக் ஆகுறாரு. நம்ம பேப்லியானுக்கு புரியுது இந்த மாதிரி அவ்வளவுதான் அவனுக்கு தேவையானதை அடைஞ்சிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ சர்ச்சைக்கு என்ன ஆனா எனக்கு என்ன, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. பின்னாடியே நன்னும் தேங்க்ஸ் சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஜெவமாலிய அப்படியே மிதிக்க ஆரம்பிக்கிறாரு. வந்து முடிஞ்ச அளவுக்கு நாலு கேட்கணும். ஏன்னா ரீசெண்டா தான் இது எனக்கு கிடைச்சது. வித்தியாசமா ஒரு வாய்ஸும் கேக்குது. நீ வந்து அவங்கள விரட்டலாம் வேணாம். இருக்கிற செக்யூரிட்டியை இன்னமும் நீ ஏத்து. அதே மாதிரி எனக்கு எந்த விதமான இன்டரப்ஷனும் இருக்கக்கூடாது. ஃபைனலி இந்த நாள் கைக்குள்ள வந்தாச்சு. இப்படின்னு இவன் ஏதோ ஒரு விஷயத்த பண்றதுக்கு சொல்றான். என்ன நம்மளுக்கு போக போகதான் தெரியும். பார்க்கலாம் என்ன விஷயம்னு. நெக்ஸ்ட் எபிசோடு இன்னமும் வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா இப்போ டிவைன் சோசரிலாம் நம்ம ஆளுக்கிட்ட இருக்கு. காடு கூடயே சண்டை போட்டாலும் ஆச்சரியம் இல்ல. பார்க்கலாம் என்ன கதைன்னு. நம்ம போக போக அதெல்லாம் பார்க்கலாம். சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி நிறையவே அனிமேஸை நம்ம போட்டு இருக்கோம். எல்லாமே தரமா இருக்கும். ஸோ மறக்காம பிளேலிஸ்ட்ல இருக்க ஒரு அனிமேவும் செக் பண்ணுங்க. நான் உங்க அங்க இல்ல நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.